நீர் சத்து கம்மியாக இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? சரி, எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க முடியுமா? அது மெடிக்கலில் போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது நீர் சத்து அங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் கவலை இல்லை. உங்கள் உடம்புக்குள்ளேயே நீங்கள் நம்பர் 5 அப்படி செஞ்சு கரெக்டாக அப்படி இப்படி வச்சுருங்க. ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுருங்க. இல்லை டேட்டு கூட போட்டுருங்க. போட்டு பாருங்க. உங்களுக்கு அப்படி வச்சுட்டாக்கா தண்ணி வந்துட்டு தானாக நீர் சத்துங்கிறது தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் இதை குடிக்கும் போகும்போது உங்களுக்கு வந்து கேட்கணும், பசி எடுக்குது அப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். எனக்கு பசியே எடுக்கலை, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீர் சத்துக்கு உண்டானதுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு கேட்கும். கனெக்டிவிட்டி ஆகும். 5 வேலை செய்யும். நீர் சத்தை கனெக்ட் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் அதில் செய்யுமா? அதான் பஞ்சபூதத்தினுடைய நம்பர் தானுங்க அது. பஞ்சபூதத்தை நமக்கு அதனுடைய சக்தி என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது நம்பர் மூலயமா நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது அது வேலை செய்யும். நாம தான் சொல்ல கிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எண்கள். கிரகம் அப்புறம் பஞ்சபூதத்துக்குள்ளே எல்லாம் வந்துட வேண்டியது தானே. அப்போ எண்ணி எங்கெங்கெல்லாம் போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக தானே.